குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம செப்டம்பர் மந்தோட இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் நியூஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து எல்லாம் ரெடியாக இருங்க. உங்களுக்கு நான் வந்து இன்டர்நேஷ்னல் டூர் வந்து நான் கூப்பிட்டு போகிறேன். ஓகே, மேப்பில் ரெடியா? எஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 480 இல்லைன்னா 720 வச்சு பாருங்கள். ஓகேவா? தயவு செஞ்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு சும்மா ஏதாவது ஒன்று கேட்கணும், கண்ணை மூடி இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அது நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர், இவரோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாரன்ஸ். ஓகேவா? லாரன்ஸ், மிஸ்டர் லாரன்ஸ். ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு விசிட் வந்திருக்கார். ஓகே, இந்தியாவுக்கு விசிட் வந்திருக்கார். ஓகே, 60வது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் நமக்கும் சிங்கப்பூருக்கும். ஓகே, சிங்கப்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சிட்டி. அங்கே சங்கி ஏர்போர்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை தாண்டி சிங்கப்பூர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ். 193 கண்ட்ரீஸ்க்கு வந்து எலிஜிபிள். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது, சிங்கப்பூர் வந்து ஏதோ ஒரு 6th பிளேஸ் ஒன்று வாங்குச்சு. இதுலேயோ பீஸ் இண்டெக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, பீஸ் இண்டெக்ஸில் தான் 6th பிளேஸ். ஏசியாலேயே வந்து இது டாப் 10க்குள்ளே இருக்கிற கண்ட்ரி வந்து பீஸ் இண்டெக்ஸில் சிங்கப்பூர் தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னை. அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்னையில். அதை தாண்டி வேற ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஜவஹர்லால் நேரு போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபேஸ் 2 அப்படிங்கிற ஒரு டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 2 அப்படிங்கிற டெர்மினல். ஒரு நிமிஷம் இல்லைங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேஸ் 2 டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எங்கே? ஜவஹர்லால் நேரு போர்ட்டில். எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ஓகேவா? மும்பையில் இருக்குது. இது வந்து PSA இன்டர்நேஷ்னல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிங்கப்பூரோட போர்ட் கண்ட்ரோல் பண்ணுற அத்தாரிட்டி. ஸோ அவங்க வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ போர்ட் வந்து எந்த போர்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த நியூஸ் போகலாமா? ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம சிங்கப்பூர் போனோம். ஓகேங்களா? சிங்கப்பூர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா சிங்கப்பூர் மேப்லேயே காணோம், எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணால் தெரியும். எஸ், சிங்கப்பூர் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருந்து அப்படியே நம்ம இங்கே போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இஸ்ரேல். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த இதில் வரக்கூடிய ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ குவைத் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. குவைத் இங்கே இருக்குது. ஓகே, ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம நியூஸில் வந்து பார்க்க போகிறோம், அதனால பார்த்துங்க. குவைத் இங்கே இருக்குது, UAE இங்கே இருக்குது. ஓகேவா? அப்புறம் வந்து கிரீஸ் நாடு வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? கிரீஸ் இங்கே இருக்குது. இஸ்ரேல் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? இஸ்ரேல் இங்கே இருக்குது. அடுத்தது எந்த கண்ட்ரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, மெக்சிகோ எங்கே இருக்குன்னு. மெக்சிகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக வந்து படிக்க போகிறோம், அதனால தான் உங்களுக்கு வந்து நான் காட்டிடுறேன். ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி வந்து வேறு ஏதாவது நடுவில் வருது அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் பைலேட்ரல் ட்ரேட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகேவா? இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில். ஸோ எவ்வளோ நமக்கு இப்போ வந்து பைலேட்ரல் ட்ரேட் இருக்குன்னா 2024 பொறுத்தளவுக்கு 3.9 பில்லியனுங்க. 3.9 பில்லியன். ஓகேவா? ஸோ இது பைலேட்ரல் ட்ரேட் பண்ணுறது மூலமாக வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இஸ்ரேல் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் இஸ்ரேலும் பைலேட்டராக வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் செக்டாரில் வந்து நிறைய அக்ரிமெண்ட் அப்படிங்கிற போட்டிருக்கோம், டிஃபென்ஸ் செக்டாரில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம சைட்லேருந்து அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஸ்பைசஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ் போயிடலாமா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 28வது யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ். 28வதுங்க, நம்பர் முக்கியம். 28. 25வது SCO சமிட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து 28வது யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ் எங்கே நடக்குது? துபாய் UAE நடக்குது. ஓகே, இதில் வந்து இந்தியா துபாய் UAE அதுதான் நான் மேப்பில் காமிச்சேன். துபாய் UAE எங்கே இருக்குன்னு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் UPU, நம்ம ஊரில் UPI இன்டகிரேஷனுக்காக, இதுக்கு பேமெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் வந்து இதுக்காக வந்து 10 மில்லியன் அப்படிங்கிறது தந்திருக்கோம். ஓகே, 10 மில்லியன். ஓகே, எதுக்காக? அந்த இன்டகிரேஷனுக்காக, UPI UPO இன்டகிரேஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா 8 கண்ட்ரிஸ் வந்து UPI இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 8 கண்ட்ரிஸ்: நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், UAE, ஃப்ரான்ஸ்,
கட்டார் 1 2 3 4 5 6 7 8 எப்படி ஞாபகம் வச்சுருங்க பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மேப்பில் தான் ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் மேப்பை காட்டுறேன். அப்போது உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு டைம் வந்து புரிஞ்சிடும். பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு லோக்கலில் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு நேபாள் ஞாபகம் வச்சுங்க, பக்கத்து கண்ட்ரி. செகண்டு பூட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டு. தேர்டு வந்து சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர். ஓகே, ஃபோர்த் முடிஞ்சா. ஓகே, ஃபிஃப்த்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மொரீஷியஸ். ஃபிஃப்த்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, எங்கடா மொரீஷியஸ் காணோம்? இங்கே தானே இருக்கும் மொரீஷியஸ். இங்கே இருக்குது மொரீஷியஸ், இங்கே இருக்கு இல்லையா? இது வந்து ஃபிஃப்த்து. ஓகேவா? அடுத்தது வந்து யூஏஇ. யூஏஇ இங்கே இருக்கா? அடுத்தது கட்டார் வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்குமே. யூஏஇ வந்து 6வது கண்ட்ரி. கட்டார் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்பரில் நான் சொல்கிறேன். ஓகே, கட்டார் வந்து இங்கே இருக்கா குட்டியா 7. அடுத்தது வந்து ஃப்ரான்ஸ். ஓகே, சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் ஃப்ரான்ஸ், இமானுவேல் மேக்ரான். ஓகே, 8 கண்ட்ரிஸ். உங்களுக்கும் இப்போ வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஓகேவா? மறக்காது. அதனால தான். அடுத்த நியூஸ் போகலாமா? ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா ஸ்ரீலங்கா சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நியூ ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் யூனிட் எங்கே? மன்னார், ஸ்ரீலங்காவில். ஓகே, இதுக்காக வந்து இந்தியா வந்து எய்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 600 மில்லியன் சிங்கப்பூர் கிடையாது, ஸ்ரீலங்கன் ருபி. எவ்வளவு? 600 மில்லியன் ஸ்ரீலங்கன் ருபி. ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து மெக்சிகோ. இந்தியாவும் மெக்சிகோவும் ஒரு பைலேட்டரல் ட்ரேட் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மெக்சிகோ வந்து சிங்கப்பூர்னே வருது. ஏன் சிங்கப்பூர் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னு தெரியல. ஸோ மெக்சிகோவும் யூஎஸ்ஏவும் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரேட் வந்து யூஎஸ்ஏ கூட தான் பண்ணுறோம். மெக்சிகோ வந்து கண்டுக்கிறதே இல்லை. சரி, நீங்கள் கனடா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ட்ரேட் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. எல்லா ட்ரேடும் நம்மக்கிட்ட இருந்து வந்து சிங்கப்பூரும் இது பண்ணி என்னடா அது சிங்கப்பூர்னே வருது. எல்லா ட்ரேடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ தான் வந்து நம்ம கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் இப்போ வந்து பைலேட்டரல் ட்ரேடு யார் கூட? மெக்சிகோ கூட போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஆஸ் பர் டேட்டா படி த பைலேட்டரல் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் மெக்சிகோ இன் 2024 இஸ் $11.71 மில்லியனுங்க. பில்லியனு கூட கிடையாது, $1 மில்லியன். ஓகேலா? மில்லியன். ஓகே, ரொம்ப கம்மி. ஸோ இந்த பைலேட்டரல் மூலமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பான்னு பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து இஸ்ரேல் கெமிக்கல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே, இந்தியாவில் பயோப்ரைம். ஓகே, இவங்க 2 பேரும் சேர்த்து அட்வான்ஸ்டு சாயில் அண்ட் கிராப் ஹெல்த் சொல்யூஷன் அப்படிங்கிறத அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதுங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? அப்போ ரொம்ப முக்கியமானது. ஓகே, RRPPO கிளரிக்கலுக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸு. இஸ்ரேலோட கெமிக்கல்ஸும் இந்தியாவினுடைய பயோப்ரைம், இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஷரி சப்சிடிஸ் ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரிங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் 15 வருது. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா இப்போது கடல் உயிரினங்கள் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ உங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 14 என்ன சொல்லுங்க பாப்பா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 14. ஓகே, நம்பர் 14 என்ன சொல்லுது? லைஃப் அண்டர் சி, அதுதான் வந்து 14. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உற்பத்தி அதிகமாகணும். ஓகேங்களா? அதோட இனப்பெருக்க காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடிக்கக்கூடாது. அது மாதிரி வந்து ஒரு சில ட்ராபிக்கல் ரீஜியன்ஸு அந்த மாதிரி சில ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காம்பன்சேஷன் சப்சிடிஸ் அப்படிங்கிறது தருவாங்க. ஸோ இதை எந்த கண்ட்ரி ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்சிடிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் மொத்தம் வந்து 112 கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூட. இந்தியா வந்து இதில் அக்செப்ட் பண்ணலைங்க. ஓகே, இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ரேட்டிஃபைடு திஸ் அக்ரிமெண்ட். ஓகே, இது எப்போலேருந்து எஃபெக்டிவ் வருது? செப்டம்பர் 15 எஃபெக்டிவ்க்கு வருது. கிளியரா? எஸ். அடுத்தது இந்தியா. ஓகே, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுது? 1996. கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. ஓகேவா? அடுத்தது இந்தியா வந்து செகண்ட் பிம்ஸ்டெக். ஓகே, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் பிம்ஸ்டெக் செகண்ட். ஓகேங்களா? இதில் யூத் லீடர்ஸ் இதோட சம்மிட் வந்து கவுஹாத்தியில் நடக்குது. இது செகண்ட் சம்மிட். ஆனால் ஃபஸ்ட்டு சம்மிட் வந்து இந்த வருஷம் தான் நடந்தது, பிப்ரவரி மாதம் காந்தி நகர் குஜராத்தில் நடந்துச்சு. ஓகேங்களா? இதோட செகண்ட் சம்மிட்டோட தீம் என்ன அப்படின்னா யூத் லீடர்ஷிப் ஃபார் 21st செஞ்சுரி. ஓகே, யூத் லீடர்ஷிப் ஃபார் 21st செஞ்சுரி.
ஓகேவா? அடுத்த நியூஸ் போகலாமா? எஸ். அடுத்தது வந்து இந்தியாவும் நார்வேயும் மெரெயின் செக்யூரிட்டி டிஸ்ஆர்னமெண்ட் அக்ரிமெண்ட், இதில் டிஸ்ஆர்னமெண்ட் அண்ட் நான் ப்ரோலிஃபரேஷன் டயலாக் எங்கே? ஓஸ்லோ எங்கே இருக்குது? நார்வேல. ஸோ நார்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரிடைமில் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயனீர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த வைக்கிங்ஸில் ராக்னார் லாத்ப்ரோக் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஐஸ்லாண்டையும் சரி இங்கிலாண்டையும் சரி கண்டுபிடிச்சார். ஓகே, அது யாருன்னு கேட்காதீங்க, அது வந்து ஒரு வெப் சீரிஸில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? அதனால் என்ன எப்படின்னா உங்களுக்கு இப்படி சொல்லும்போது ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும், அதுக்காக தான். ஓகேவா? நார்வே என்னது மெரைன் இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடியவங்க. ஓகேவா? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இவங்கெல்லாம் ஓகே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸே வந்து அவங்க கொஞ்சம் மெரெயினில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. ஓகேவா? எஸ். அடுத்து வந்து காமர்ஸ் மினிஸ்டர் யார்? பியூஷ் கோயல் எங்கே? யூஏஇக்கு விசிட் போயிருக்காரு. யூஏஇ விசிட் போயிருக்காரு. ஸோ போனவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. என்ன இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கும் யூஏஇக்கும் இப்போ 83.7 பில்லியன் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, பைலேட்ரல் ட்ரேடு. ஸோ இது வந்து 100 பில்லியனாக மாறணும், எக்ஸ்க்ளூடிங் நான் ஆயில் அண்டு எக்ஸ்க்ளூடிங் ஆயில் அண்டு ப்ரீஷியஸ் மெட்டல். இது இல்லாமல் ஓகேங்களா, இது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 100 பில்லியன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஓகே, இது நான் தப்பாக எழுதியிருக்கேன். எக்ஸ்க்ளூடிங் ஓகே இல்லாமல் ஓகே இதில் ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். எப்போனா அடுத்த 3 வருஷத்தில். ஓகேங்களா? எஸ். அடுத்தது 25வது ஏஷியன் இன்டர்போல், 25வது எஸ்சிஓ சமிட், 25வது ஏஷியன் இன்டர்போல். ஓகேங்களா? இன்டர்போல் அப்படிங்கிறது சிபிஐ மாதிரிங்க. ஓகேங்களா? உலகத்துக்கு இந்தியாவில் எப்படி சிபிஐயோ அது வந்து உலகத்துக்கு வந்து சிபிஐ, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க. ஓகே, ரீஜனல் கான்ஃபரன்ஸ். ஓகே, ஏஷியன் இன்டர்போல் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூரில் நடந்துச்சு. ஓகே, சிங்கப்பூர் வந்துட்டான். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து மெம்பராக எலெக்ட் ஆகிருக்கு 4 வருஷத்துக்கு, 25லேருந்து 29 சிங்கப்பூரில் நடந்துச்சு. இது 4 வருஷம் வந்து மெம்பராக வந்து ஜாயின் ஆகிருக்கு இந்தியா இன்டர்போலில். ஓகேவா? 25வது மீட்டிங். இந்த இன்டர்போல் வந்து லியான் ஃப்ரான்ஸில் இருக்குது. 1923 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, ரைட். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் நடுவில் ஒரு மெரிடைம் எக்ஸசைஸ் நடந்தது. இது எங்கே அப்படின்னா சலாமிஸ் நேவல் பேஸ் எங்கே இருக்குது? கிரீஸில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சலாமிஸ் நேவல் பேஸ். எஸ். அதுக்கப்புறம் மெடிட்ரேனியன் சி. ஓகேங்களா? இதுக்கு யார் போய் நம்ம சைட்லேருந்து எந்த ஐஎன்எஸ் இந்தியன் நேவல் சர்வீஸ் வந்து போச்சு அப்படின்னா ட்ரைகண்ட். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போச்சு. ஏதோ புதுசாக இருக்காங்க, ஸோ அவங்க கூட நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. உங்களுக்கு மெடிட்ரேனியன் சி அப்படிங்கிறது எங்கேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே நிமிஷம் இல்லைங்க, எங்கடா வரமாட்டேங்குது. இது தாங்க மெடிட்ரேனியன் சி. இங்கே தெரியுதா? கிரீஸ் இங்கே இருக்குது. ஓகே, மெடிட்ரேனியன் சி இது. ஓகே, இது எல்லாமே மெடிட்ரேனியன் சி தான். ஓகே, எஸ். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, கிளியர் தானே? யார் போயிருக்கா? கிரீஸுக்கு ட்ரைகண்ட். அடுத்தது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நடுவில் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட். எதுக்காக? ரெகக்னிஷன் அக்ரிமெண்ட். ஓகே, மியூச்சுவல் ரெகக்னிஷன் அக்ரிமெண்ட் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்டர் வாட்டர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று போட்டிருந்தோம். எதுக்காக அப்படின்னா ஏசியா பெசிஃபிக் ஓஷனுக்கு இதில் வந்து அண்டர் வாட்டர் இதில் எதுக்காக அப்படின்னா வந்து சப்மரைன்ஸ் எதுவுமே வந்து த்ரெட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஓகேங்களா? யாருக்காகங்க? சைனாவோட த்ரெட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். சுற்றி வளைச்சு எதுக்கு பேசணும், நான் நேராகவே சொல்கிறேன், சைனாவுக்காக தான். ஓகே, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து அபேடா, இந்தியா சைடு. அபேடா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சுரல் ப்ராசஸ்டு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். ஓகேவா? இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி கீழே வருது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியா கூட ஆர்கானிக் ப்ராடக்ட். அடுத்தது ஏஷியன் பாம் ஆயில் அலையன்ஸ், அவங்க ப்ளஸ் தி கவுன்சில் ஆஃப் பாம் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் 2 பேர். அதுக்கப்புறம் சாலிடாரேட் நெட்வொர்க் ஏஷியா லிமிடெட் 3 பேர். ஓகேங்களா? மும்பையில் நடந்த ஒரு மீட்டிங்கில். ஓகே, ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட்டு 3 வருஷத்துக்கு. எதுக்காக அப்படின்னா ஃபார் ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் பாம் ஆயில் வேல்யூ செயின். ஓகே, இந்தியாவில் வந்து பாம் ஆயில் ஈடுபிள் ஆயில் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? இது என்ன அப்படின்னா 2.8 மெட்ரிக் டன் கல்டிவேஷன் அப்படிங்கிறது 2029 பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து மலேசியா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். மலேசியா கிட்டேருந்து இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.3
3.03 மெட்ரிக் டன்ஸ் வந்து நம்ம ஈடுபுள் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம், பாம் ஆயில். ஓகேவா? ஸோ இந்த 3 ஆர்கனைசேஷன் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஷியன் பாம் ஆயில் அலையன்ஸ், த கவுன்சில் ஆஃப் பாம் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் அண்ட் சாலிடாரிட்டட் நெட்வொர்க் ஏஷியா லிமிடெட். ஓகேவா? 3 வருஷம் அக்ரிமெண்ட். அடுத்தது இந்தியா சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் குவைத். ஓகேங்களா? குவைத் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சது இல்லையா? குவைத். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் டைஸ் அட் இன்டர்நேஷ்னல். ஓகே, அதாவது இந்தியா சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் குளோபல் பிஸ்னஸ், ஓகேங்களா, நடந்தது மும்பையில். ஸோ அங்கே தான் வந்து டைஸ் போட்டிருக்காங்க. இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் குளோபல் பிஸ்னஸ் சமிட்டுங்க. அங்கே பைலேட்ரல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஓகே, பிஸ்னஸ் டை நமக்கும் குவைத்துக்கும் நடுவில் வந்து 10.22 பில்லியன், ரொம்ப கம்மி தான். ஓகே, மெக்சிகோ அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப கம்மி. 10.22 பில்லியன் டை அப்படிங்கிற அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத வந்து இருக்குது 2025 ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நல்லது. அடுத்தது ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கே இருக்குது? தாய்லாந்து. ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாய்லாண்டில் இருக்குது. தாய்லாந்து அப்படின்னா மறக்காது, தெரியும், எனக்கு தெரியும். தாய்லாந்து அப்படின்னா மறக்காது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. விஐடி வெல்லூர் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. விஐடி வெல்லூர். இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 வருஷம் அக்ரிமெண்ட். எதுக்காக அப்படின்னா செமிகண்டக்டரில் வந்து ரிசர்ச் அண்ட் ஸ்டடி பண்ணுறதுக்காக 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? 5 வருஷம் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்குங்க. அடுத்து வந்து 69வது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கான்ஃபரன்ஸ் வியன்னா, ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா. ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஹெட் குவார்ட்டர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியன்னா, ஆஸ்திரியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து 69வது மீட்டிங் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவரேஜிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகே, லிவரேஜிங்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எது? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். ஓகே, எதுக்காக? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக. புரிஞ்சுது இல்லையா? எஸ். இதில் வந்து 181வது மெம்பராக வந்து மால்தீவ்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்காங்க. 181வது மெம்பர் மால்தீவ்ஸ். ஓகே, இந்தியன் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் மொஹாந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அட்டாமிக் இது இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதனுடைய செக்ரட்டரி. ஓகே, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி 1957. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? வியன்னா, ஆஸ்திரியா. ஓகேங்களா? வியன்னா, ஆஸ்திரியா. ஸோ இதனுடைய ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல் மரியானோ கிராசி. இவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, கிளியர் தானே? ஸோ இந்த நியூஸோட நமக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை.